பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக கவிஞர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம். வணக்கம். பெரியார் பற்றி நிறைய சர்ச்சைக்குரிய வகையில் சீமான் அவர்கள் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் நேற்று பார்க்கும்போது அவருடைய பேச்சில் மாற்றம் தெரிஞ்சுது. அதாவது பெரியாரை பற்றி நாங்கள் விமர்சிக்கல, பெரியாரோட கருத்தை தான் நாங்கள் விமர்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது எப்படி புரிஞ்சிக்கலாம்? தேர்தல் நெருங்கிருச்சு, அதனால் இப்படி மாற்றி பேசாருன்னு புரிஞ்சிக்கலாமா? சீமான் அவர்கள் மாற்றி மாற்றி பேசுவது என்பது இது முதல் முறை அல்ல. கடந்த காலங்களிலே கூட அவர் நிறைய பேசியிருக்கிறார். திராவிடத்தை வீழ்த்துவோம், திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று அவர் பேச ஆரம்பித்த காலத்திலேயே அவர் ரொம்ப சாதுரியமாக என்ன செய்வார்னா, எடுத்த எடுப்பிலேயே பெரியார் என்கிற கருத்தியலை உடைக்க முடியாது என்பதற்காக முதல் கட்டமாக என்ன பண்ணுவார்னா, தமிழ்நாட்டுக்கு பெரியார் மட்டுமா பல தியாகங்களை செய்தார், மற்றவர்கள்லாம் செய்யவே இல்லையா அப்படின்னு ஒரு 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 பேசுவார். இடைச்செருகலாக அவன் பேசுவார். அதனுடைய நோக்கம் என்னென்னா, படிப்படியாக அதாவது ஆடியன்ஸ், அதாவது என்ன சொல்கிறதுனா, அந்த மிமிக்ரி பண்ணுறவங்க, பல பாட்டு பாடுறவங்கலாம் ஆடியன்ஸ் பல்ஸ் பார்த்து அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை பாடுவாங்க அந்த பாட்டை. அது மாதிரி அவர் என்ன செய்கிறாருன்னா, முதல் கட்டமாக இது என்ன ரியாக்ஷனுக்கு போகுது அப்படின்னு அவர் பார்ப்பார். பார்க்கும்போது எதுவும் ரியாக்ஷன் இல்லை அப்படின்னா அடுத்து மறுபடியும் ஏறி அடிப்பார். பெரியாரா ஔவையாரை படிக்க வச்சார், அவர் காலகட்டம் என்ன, இவர் காலகட்டம் என்ன, ஏன் சம்பந்தம் இருக்கா? திருவள்ளுவர் எப்படி கவிதை எழுதினார்? சம்பந்தம் இல்லாமல் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தையவர்களையும் சமகால பின்னடைவு சார்ந்து, அதாவது நமக்கு கல்வி மறுக்கப்பட்டது, குருகுலத்திற்குள்ளே கல்வி இருந்தது, சாமானியர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. நம்மளுடைய முன்னோர்களாக இருக்கிறவங்க பல பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம வீர பரம்பரை அப்படின்னு இடைநிலை ஆதிக்க சாதிக்காரங்களாம் கருதி கொள்கிற ஒரு பல பேருக்கு பெரிய பெரிய தென்னந்தோப்பு இருக்கும், வயக்காடு இருக்கும், வசதி வாய்ப்பு இருக்கும், ஜமீன்தார் மாதிரி இருப்பான், பண்ணையாராக இருப்பான், கையெழுத்து போட தெரியாது, பெரிய அளவில் அவனுக்கு கல்வி அறிவே இருக்காது. ஒரு ஆள் கணக்கப்பில் வச்சுருப்பாங்க, எத்தனை தேங்காய் விழுந்துச்சு தென்னந்தோப்புலன்னு என்ன தெரியாது. அது வெறும் சௌகரியத்துக்காக இல்லை, கல்வி மறுக்கப்பட்டவர்களாக பல தலைமுறைகள் நம்ம இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு பெரிய உதாரணங்கள் வரலாற்றில் இருந்து தேட தேவையில்லை. நம்ம அம்மா என்ன படித்தாங்க, அவங்களோட அம்மா என்ன படித்தாங்க, நம்ம அப்பா என்ன படிச்சிருக்கிறாரு, அவங்களோட அப்பா என்ன படித்தாரு அப்படிங்கிற வித்தியாசத்தை பார்த்தாலே தலைமுறை இடைவெளி தெரியும். பல பேர் முதல் தலைமுறை பட்டதாரிகளாக இப்போ தான் இருப்பாங்க. இந்த உதாரணத்திற்கு நம்ம வெளியிலேயே ஆள் தேட தேவையில்லை. சீமான் பட்டதாரியானா சீமான் அப்பா படிக்காதவராக இருக்கார். அப்போ சீமான் அப்பா ஏன் படிக்காதவராக இருந்தார், இவர் ஏன் படித்தவராக இருந்தார்? ஆனால் அதுலேயும் திராவிடியா எங்கள் அப்பா படிக்கலன்னு கேட்பார்ல. இல்லைங்க, அதுதான். அதாவது என்னென்னா, அவர் காலகட்டம்ங்கிறது வேற. அப்போ அவருடைய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று சொல்லுகிற போது அவர் யாருக்கு வேலை செய்கிறாருங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, மிக தரக்குறைவாக எச் ராஜா குறித்து பேசினவர் திடீர்னு பேரறிஞர் எச் ராஜான்னாரு. இதை முதல்ல எச் ராஜாவுடைய கூட இருக்கிறவங்க முதல்ல ஒத்துக்குவாங்களா? அதை எச் ராஜாவே ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அவருக்கே தெரியும் அவர் ஒரு முட்டாளுங்கிறது அவருக்கு தெரியும். அதனால எப்போவுமே என்ன செய்யறதுன்னா, ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு விஷயத்தை அவர் பேசணும்னா ஒரு கவன ஈர்ப்பை உண்டாக்குறது. அப்போ சீமானுக்கு நிரந்தரமான கோட்பாடு கொள்கைகள் எதுவுமே கிடையாது. அதனால் அவர் எப்போவுமே மாற்றி மாற்றி பேசுகிறதுங்கிறது அவருடைய வழக்கம். இல்லை, இந்த இதில் பொறுத்த வரைக்கும் பெரியாரியர்கள் சார்பில் நிறைய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. இப்போ கூட நேற்று 2 விஷயங்கள் நடந்தது. ஒன்று, தாப்பேதிகாவினர் துண்டு பிரசுரம் விநியோகிச்சிருக்கிறாங்க. அதில் எங்களை தேர்தல் பிரச்சாரமே பண்ண விடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் சண்டைக்கு போனதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அடுத்து சீமான் புதுச்சேரிக்கு வரதா சொல்லி கேள்விப்பட்டு அங்கேயும் தாப்பேதிகாவினரை போய் பிரச்சனை பண்ணதாக குறிப்பிடுறாங்க. இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனை பண்ணுறதெல்லாம் தான் அவருடைய மனமாட்டத்துக்கு காரணம் எடுத்துக்கலாமா? இல்லை, எப்போவுமே சீமான் எப்படின்னா, தான் ஒரு பெரிய தைரியசாலி மாதிரி மேடையில் அவர் பேசுவார். அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய தொடை நடிகை சீமான், மிகப்பெரிய கோலை. எதுக்குமே என்ன பண்ணுவார்னா, ஏய் நான் யார் தெரியுமா அப்படின்னு சிலர் சவுண்டை கொடுப்பாங்க தெரியுமா, கிட்ட போனோம்னா அது நான் சொல்லலைங்க, யாரையே சொன்னாங்கன்ற மாதிரி அவர் மாற்றி மாற்றி பேசுவார். அவரை பொறுத்தவரையில் அவர் கடந்த காலங்களில் பெரியார் இயக்க மேடைகளில் தான் அவர் அடையாளம் பெற்றார். அங்கு பேசி தான் அவருக்கு ஈழ அரசியல் பற்றி அவருக்கு தெரியாது. 83 ஜூலை கலவரம் நடந்த போது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ஈழத்திலிருந்து அகதிகள்லாம் வருகிற போது அவர்களை பராமரித்தது, பாதுகாத்தது, அந்த இயக்கத்தை எல்டிடி போன்ற இயக்கங்களை, ஈழ விடுதலை இயக்கங்களுக்கெல்லாம் ஆயுத பயிற்சி கொடுத்ததில் இருந்து அவர்களை அரவணைத்தது, அவர்களுக்கு வேண்டிய நிதி உதவிகளை செய்தது எல்லாமே திராவிட இயக்கம்தான் அப்படிங்கிறது கடந்த கால வரலாறு. அந்த காலகட்டத்தில எல்லாம் சீமான் என்ன செஞ்சுட்டு இருந்தார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அப்பெல்லாம் அவர் என்ன செஞ்சாருன்னா, எங்கேயோ போய் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தார். களக்குத்தாடி வேலைக்கான வேலைகளை மட்டும்தான் அவர் பார்த்துட்டு இருந்தார். அப்போ அவருக்கு இந்த அரசியல் உணர்வை ஊட்டியது யார்? ஈழ அரசியலுங்கிற உணர்வை ஊட்டியது யார்? பிரபாகரனை அவருக்கு அந்த அரசியல் தெளிவை ஊட்டியது யாருன்னா பெரியார் இயக்க மேடைகள் தான். அந்த மேடை அவருக்கு வாசிப்பு பழக்கம் கிடையாது, அவருக்கு எந்த இயக்க பின்புலமும் கிடையாது.
அவர் என்ன செஞ்சார்னா நிறைய பெரியாரிய கருத்துக்களை பேசுகிறாரு என்று பாவலர் அறிவுமதி போன்றவர்கள் அவரை பரிந்துரை செய்து குளத்தூர் மணி போன்றவர்கள்ட்ட அறிமுகப்படுத்துகிற போது இவரை வந்து ஒரு நட்சத்திர பேச்சாளராக அந்த சினிமா டைலாக் மாதிரி வந்து கோர்த்து பேசுவார், எதுக்கு போனையாக பேசுவார், நல்ல உணர்ச்சி மயமாக பேசுவார் என்பதற்காக அவரை பயன்படுத்தினாங்க. அதை பயன்படுத்தி கொண்டு அவர் என்ன செய்தார்னா அந்த கருத்துக்களை பேசினவர் இன்றைக்கு அதற்கு நேர் விரோதமாக பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒன்றும் இல்லை, ஈழ அரசியலை கையில் எடுத்ததற்கு பின்பு சீமானுடைய பொருளாதாரம் என்ன, வசதி வாய்ப்பு என்ன? இன்னைக்கு 200 கோடிக்கு சொத்து இருக்கு அவருக்கு, 17 வேலைக்காரர் இருக்காங்க வீட்டில், பல ஆடம்பர கார்கள் இருக்கிறது. இந்த வசதியான வாழ்க்கை எதுவுமே அவர் திரைப்பட இயக்குனராக இருந்தபோது இல்லை. அவர் திரைப்படத்தில் வெற்றி பெற்றவரும் கிடையாது. அப்போ அவர் யாருக்காக எதுக்காக பேசுகிறாரு அப்படிங்கிறது நம்ம ரொம்ப சிம்பிளான விஷயம். அவருக்கு எந்த தனி மனித ஒழுக்கமும் கிடையாது, தத்துவ பின்புலம் கிடையாது, அவருக்கு தொலைநோக்கு லட்சியமும் கிடையாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி தொடங்குகிற போது ஒரு பக்கம் பிரபாகரன் படத்தையும் ஒரு பக்கம் பெரியார் படத்தையும் வைத்து அவர் மேடைகளில் பேச தொடங்குறாரு. ஆனால் பின்னால் என்ன செய்யறாருன்னா பெரியார் குறித்து அவதூறா பேசுறாரு. அப்போ நாளைக்கு பிரபாகரன் குறித்து பேச மாட்டார் என்ன நிச்சயம் இருக்கு? நாளைக்கு என்ன செய்வார்னா தமிழ் தேசியம் தோற்றதற்கு பிரபாகரன் தான் காரணம், ஈழ விடுதலை அடைந்திருக்கலாம், அவருக்கு அந்த அளவுக்கு அரசியல் ஞானம் இல்லை, ஆனால் வரலாற்றில் நம்ம பிழை செய்து விட்டோம்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க பெரியாரையும் பிரபாகரனும் பக்கத்தில் வச்சு ஆரம்பிச்சாருன்னு சொல்லிட்டு, இப்போ வந்து எதிராக நிறுத்துறாருல, அதை வந்து கண்டிச்சு பலரும் பேசிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா தமிழீழ அமைப்புகள் வந்துட்டு பல்வேறு அறிக்கைகளை வெளியிட்டு இருக்கிறாங்க. தமிழீழம் சார்பாக அந்த அமைப்புடைய பொதுச்செயலாளர் ஒரு 3 பக்க அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. நேற்று வந்துட்டு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் அப்படிங்கிற அமைப்புல இருந்து அதனுடைய பிரதமர் வந்துட்டு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் பார்க்கும்போது குறிப்பாக சொல்கிறது என்னென்னா, நான் இப்போ சீமான் செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஈழ போராட்டங்களுக்கு சப்போர்ட் செஞ்ச மக்களுக்கே எதிராக அமையக்கூடிய வகையில் இருக்குது. அந்த யாரெல்லாம் அந்த அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த சப்போர்ட் வந்து குறைச்சிருவங்கிற வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அது நன்றி உடையவர்களாக அந்த ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய கடந்த காலங்களிலே இந்த போராட்டங்களுக்கு பெரிய அளவிலே வந்து தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அது பொருளாதார உதவியாக இருக்கலாம், அல்லது வந்து மருந்து போன்ற அத்தியாவசிய தேவைகள் சார்ந்ததாக இருக்கலாம். இப்போ வன்னியரசு போன்றவர்கள் மேலேலாம் அவர்களுக்கு வந்து விடுதலை புலிகளுக்கு வந்து டீசல் கிடத்தினாங்க, அந்த மாதிரி சில உதவி மருந்து பொருட்கள்லாம் கொடுத்தாங்க என்றெல்லாம் பல வழக்குகள் இருக்கிறது. சீமான் மேலே ஏதாவது அப்படி ஒரு வழக்கு இருக்கிறதா? ஈழத்தமிழர்களுக்கு உதவி செய்ததற்காக அரசுக்கு எதிராக ஒரு வேலை செய்தார் அப்படின்னு ஏதாவது ஒரு வழக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. வாடகைக்கு விட்டதை தவிர எதுவுமே கிடையாது. அப்போ இந்த வித்தியாசம் அவர்களுக்கு தெரியும். முதல்ல பிரபாகரனையும் பெரியாரையும் வந்து மோத விடுறது இருக்குல்ல, இப்போ நீங்கள் ஊரில் வந்து சேவல் சண்டை கிடா சண்டை அதெல்லாம் மோத விடுவாங்க தெரியுமா? அது மாதிரி தலைவர்களை வந்து மோத விடுறது, வரலாற்றிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர்களை சமகால இளைஞர்களிடத்திலே வந்து ஒரு தேவையில்லாமல் முரண்களை கூர்தீட்டி மோத விடுறது இருக்குல்ல, சேவல் சண்டை போட விடுற மாதிரி சம்பந்தமே இல்லை. பிரபாகரன் ஆயுத போராட்டத்தை நடத்தினார், பெரியார் ஆயுத போராட்டத்தை நடத்தினாரா? பிரபாகரன் வாழ்ந்த காலமும் பெரியார் வாழ்ந்த காலமும் ஒன்றாமல்ல, ரெண்டுமே சம்பந்தமே இல்லாத ஒரு காலகட்டம். இவர் வாழ்ந்த காலகட்டத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. பெரியார் ஒரு காந்தியவாதி. அவர் ஏதோ வன்முறையில் இறங்கியிருக்கிறாரா, ஆயுத போராட்டத்தில் இறங்கியிருக்காரா, எங்கேயாவது கிளர்ச்சியில் இறங்கியிருக்காரா? அவர் கருத்தியல் பிரச்சாரங்களை மட்டும்தான் செஞ்சிருக்காரு. கருத்தியல் மாற்றத்திற்கான உரையாடலை மட்டும்தான் அவர் நிகழ்த்தியிருக்கிறார். பிரபாகரன் அப்படியா? பிரபாகரன் வந்து சிங்கள இனவெறியர்களை வந்து அடித்து நொறுக்கி தனி அரசாங்கத்தை இராணுவத்தை கட்டமைச்சவர். ரெண்டு பேரும் ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இரண்டுக்குமான வித்தியாசம் என்ன என்பது அந்த ஈழத்தமிழர்களுக்கு தெரியும். அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவையில்லாமல் இவருடைய பிழைப்புவாதத்துக்காக பாஜக பணம் வாங்கிக்கிட்டு இவர் கூவுறதுக்காக வேண்டி வரலாற்றிலே வந்து நமக்காக உதவி செய்தவர்களை நன்றி மறந்தவர்களாக நம்ம மாறிடுவோம் அப்படின்னு ஈழத்தமிழர்கள் வந்து கருதுறாங்க. அதுதான் இந்த அறிக்கையினுடைய அடிப்படை காரணம். இப்போ வந்துட்டு தொடர்ச்சியாக அறிக்கை வெளியிட வேண்டிய தேவை என்ன, இவ்வளோ நாள் என்ன பண்ணாங்க அப்படின்ற கேள்வி முன்வைக்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இவ்வளவு நாளாக வந்து திராவிட இயக்கம் சார்ந்தவர்கள் கூட, பெரியாரிய உணர்வாளர்கள் கூட சீமான் குறித்து கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கலாம். அது என்ன காரணம்னா, நம்மிடமிருந்து பிரிந்து சென்றவர் நமக்கு எதிராக இருந்து விட மாட்டார் என்று இவ்வளவு காலமாக நம்பினாங்க. பெரியார் குறித்து சில விமர்சனங்கள் வந்தபோது கூட அவருக்கு வந்து ஒரு சீக்ரெட் அஜெண்டா, ஏதாவது வந்து ரகசியமான ஒரு முன்திட்டமோடு இவர் நகர்கிறார் என்று யாரும் சில பேர் சந்தேகித்தார்கள், பல பேர். ஆனால் எல்லாரும் அதை நம்பலை. அதனால சீமான் வந்து ஏதோ தமிழ் தேசியம் பேசுறாரு. தமிழ் தேசியத்திற்கு நேரடியாக எதிரியாக இருப்பது எது என்றால் இந்திய தேசியம் தான் எதிரியா இருக்கு. அப்போ அந்த இந்திய தேசியம் குறித்து அவர் ஏதாவது விமர்சனம் செய்திருக்கிறாரா? இப்போ இந்தி திணிப்பை வந்து தமிழ்நாட்டிலே கொண்டு வந்தது இந்திய தேசியமா திராவிட இயக்கமா? இந்திய தேசியம் தான். அன்றைக்கு மத்திய அரசாங்கமாக இருந்த அந்த காங்கிரஸ் செஞ்சது தான், அதனுடைய தொடர்ச்சி தானே பாஜக.
அப்ப தேசிய அளவிலே வந்து அவர்கள் நம் மீது சில கருத்துக்களை திணிக்கிறாங்க. இப்ப நீட் தேர்வை நம் மீது திணிக்கிறாங்க. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில மாணவர்கள் படிப்பதை நாமே தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பை அவர்கள் தட்டி பறிக்கிறாங்க. தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய பல திட்டங்கள் இருக்கிறது. இப்ப டங்ஸ்டன் திட்டம் மத்திய அரசாங்கம் தான் கொண்டு வருகிறது. பரந்தூர் விமான நிலையம் கூட இடம் தேர்வு செய்வதுதான் மாநில அரசுக்கு ஒரு 3 சாய்ஸ் கொடுத்தாங்களே தவிர அந்த திட்டமே மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் தான். அப்ப எல்லாமே மத்திய அரசாங்கத்தின் திட்டமாக இருக்கிற போது அதை நோக்கி எந்த கேள்வியுமே இல்லாம மாநில அரசின் மீது குற்றச்சாட்டு சொல்வது, நீங்க தான் நீட் தேர்வை வந்து ரத்து செய்யறோம் சொன்னீங்க, ஏன் செய்யலைன்னா அதுக்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் இருக்கு, மாநில அரசுக்கு இல்லை. மாநில அரசு இந்த போராட்ட களத்தில் தான் இருக்கு. அப்போ மாநில அரசினுடைய அதிகார வரம்பு என்ன என்பதை பற்றியே புரியாம நான் நெய்தல் படை அமைப்பேன். நெய்தல் படை எப்படி அமைப்பீங்க? இந்திய கப்பற்படை தான் தமிழக மீனவர்களை வந்து சிங்கள இராணுவத்திடமிருந்து காப்பாற்றணும், இலங்கை இராணுவத்திடமிருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்திய கப்பற்படை இருக்கு. அப்போ நீங்கள் யாரை பார்த்து கேள்வி கேட்கணும்? மத்திய அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்கணும். இவங்க அப்படி ஒன்றிய அரசை நோக்கி ஒரு கேள்வி கூட கேட்காம தமிழக மீனவர்களை காக்க தவறிட்டாங்க, கச்சத்தீவை தார வார்த்துட்டாங்க, எல்லாமே மத்திய அரசு நடவடிக்கை. இல்லை, இதுக்கு மாறா நெய்தல் படை அமைப்புன்றது அது யார் எதிர்த்து கேள்வி கேட்கறமோ அதை தவிர்த்து விட்டு வேற விஷயத்த பேசணும், திசை திருப்புவது. இது சினிமா கதைங்க, பாகுபலி படம் மாதிரி தான் அது. அவர் என்ன சொல்றாருன்னா, நெய்தல் படை நானே அமைப்பேன்னா ஒரு மாநில அரசுக்கு தனியாக கப்பற்படை வைத்துக் கொள்வதற்கான அதிகாரம் இருக்கிறதா இல்லையா? அரசமைப்பு சட்டப்படி இல்லை. அப்படி மீறி வச்சிருந்தா ஒரு கூலிப்படை வச்சிருக்கிறது மாதிரி கணக்கில் வந்துடும். அது அரசாங்கத்துக்கு எதிராக நாமே ஒரு தனியார் வன்முறை அமைப்பை நடத்துறோம் அப்படிங்கிற கணக்கில் அது வந்துடும். இப்போ பிரைவேட் செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்கு, அது மாதிரி நம்ம பண்ண முடியாது. அப்போ அது கடல் எல்லையில் வந்து கப்பற்படைக்கு தான் அது சொந்தம். அப்படிங்கிறப்ப நம்ம கப்பற்படையை வந்து மாநில அரசு அமைச்சா அவங்க சட்டப்படி கைது செஞ்சுருவாங்க. அப்போ அதற்கான சட்ட திருத்தம் உருவாக்கப்பட வேண்டும். அப்படிங்கிற போராட்டத்தை நோக்கி போனால் பரவாயில்ல. இவர் கற்பனை என்ன சொல்றாருன்னா, நான் மட்டும் முதலமைச்சர் ஆயிட்டேன்னு வச்சுக்க, ஆடு மாடு மேய்க்கிறவனை பூரா நான் அரசாங்க ஊழியராக்கிடுவேன் அப்படின்னு பேசுறது, நான் வந்து நெய்தல் படை அமைப்பேன்னு சொல்றது, எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அணிக்கும் இந்திய அணிக்கும் போட்டி நடக்கும் அப்படின்னு பேசுறது. இது கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சேரர்களுக்கும் சோழர்களுக்கும் போர் நடக்கும். ஒரு கடந்த காலத்தில் உள்ள ஒரு கதைகள்லாம் இருக்குல்ல பாருங்க, பாண்டியர்களுக்கும் வந்து சோழர்களுக்கும் சண்டை நடக்கும். அது மாதிரி ஒரு காலத்தில் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறது மாதிரியே சம்பந்தமே இல்லாமல் ஜனநாயகத்தை நோக்கி அவர் பயணிக்கலை. அவர் பேசுகிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனாவாதம். எல்லாவற்றிலையுமே பாருங்க, ஒரு ஆமக்கறி மாதிரி, அரிசி கப்பல் மாதிரி ஒரு சோத்து கதை இல்லாமல் இருக்காது. மகாபாரத போர் நடக்கிற போது அந்த போரில் வீரர்களுக்கு எல்லாத்துக்குமே சோறாக்கி போட்டதே நம்ம தமிழர்கள் தாண்டா தம்பி அப்படிலாம் பேசுகிறார். திடீர்னு போய் மதுரையில் போய் தெலுங்கர்களுக்கும் தமிழர்களுக்கும் போர் நடக்கிறதுங்கிறாரு. இது ஏதாவது சினிமா பார்க்க தெலுங்கு படம் அது, பாகுபலி படத்தோட பார்ட் 2 அது. இது சம்பந்தமே இல்லாமல் பேசுகிறாரு. அப்போ அவருடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, ஒரு பிளவு அரசியல் எப்படி வந்து பெரும்பான்மை மதத்தை வந்து பெரும்பான்மை மதத்தினுடைய அரசியல் அதிகாரத்திற்காக சிறுபான்மை மதங்கள் மீது ஒரு பிளவு அரசியலை, வெறுப்பு அரசியலை வந்து பாஜக கட்டமைக்கிறதோ, மத சிறுபான்மை மக்கள் மீது எப்படி ஒரு பிளவு அரசியலை அவர்கள் கட்டவிழ்த்து விடுகிறார்களோ, அதே மாதிரி மொழி சிறுபான்மை மக்களாக இருக்கான்ல. இப்போ மதுரையில் சௌராஷ்டிரா மக்கள் இருக்கான். அந்த காலத்தில் வந்து ஏதோ ஒரு பட்டு நெசவுக்காக வரவழைக்கப்பட்டவர்கள், அவங்க பல தலைமுறையாக இங்கே தங்கிட்டாங்க. இப்போ அவங்க மாதிரி ஆட்களைலாம் தமிழர்களுக்கு விரோதிகள் என்கிற ஒரு நிலைப்பாட்டை அவர் உருவாக்க பார்க்குறாரு. அப்போ இன்னொரு விஷயமும் செய்கிறாரு, ரொம்ப தந்திரமான ஒரு நடவடிக்கை செய்கிறாரு. வட மாநிலங்களிலிருந்து வருகிறவர்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து வாழ்வதற்கான உரிமையை வந்து அவங்க கொடுக்குறாங்க, குறிப்பாக வாக்குரிமையெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படின்னா இது வந்து யாருடைய கண்ட்ரோலில் உள்ளது? மத்திய அரசாங்கம் செய்ததை எலெக்ஷன் கமிஷன் செய்கிறது. அப்போ தமிழ்நாட்டில் இன்னொரு மாநிலத்தில் வந்து அவங்க குடியிருப்பதற்கான அந்த அதிகாரம் வந்து அவங்க குடியுரிமைக்கான எல்லாமே செய்கிறது அரசாங்கம் செய்யுது. அப்போ மத்திய அரசாங்கத்தை நோக்கி எந்த கேள்வியுமே கேட்காம எல்லாமே மாநில அரசுக்கு எதிரானதாக அந்த கோபத்தை பூரா திசை திருப்பிக்கிட்டே இருக்கிறார். அப்போ அதனுடைய உச்சமாக அவர் என்ன நினைக்கிறாரு, பெரியாருடைய சிலைகளை எத்தனையோ பேர் வந்து அவமதிச்சிருக்கான், பெரிய சிலையை உடைச்சிருக்கான், பெரியார் சிலையை சமூக உறுதியில் உடைச்சிருக்கான். ஆனால் பெரியார் என்கிற கருத்தியலை உடைக்க முடியல. அந்த வேலை திட்டத்தை செய்வதற்கு ஒரு சரியான சமூக விரோதி யாருன்னா, திராவிட இயக்கங்களில் இருந்தே பேச்சாளராக இருந்து அங்கு அடையாளம் பெற்று கருப்பு சட்டை போட்டு வீரமாக பேசுகிற மாதிரிலாம் ஆக்ஷன் பண்ண சீமானிடம் இந்த செயல் திட்டத்தை கொடுத்தால் அவர் சிறப்பாக செய்வார் என்கிற ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா தான் ஒரு கூலிப்படை தலைவனாக ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்தில் சீமான் வந்து சேர்ந்து விட்டார். இந்த அறிக்கையில் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, தமிழ்நாடு அரசியல் சார்ந்த பிரச்சனைகளை வந்து முன்னெடுத்துட்டு போகிறதும் தமிழீழ அரசியலும் வெவ்வேறானவை. ஆனால் தமிழ்நாட்டு நலனுக்குள்ளே வந்துட்டு தமிழீழ அரசியலை புகுத்தி அதுக்குள்ளே வந்து பிரபாகரனை முன்னிறுத்தி
பிரபாகரனையும் சீமானையும் எதிர்ப்பா நிறுத்துறதுன்றது ரொம்ப ஆபத்தானது, கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி முக்கியமான ஒரு பாயிண்டை சொல்லியிருக்காங்க. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்லை, இப்போது தமிழ்நாட்டு அரசியல் சூழல் என்பது வேறு, இலங்கையுடைய அரசியல் சூழல் என்பது வேறு. அங்கு ஒரு இனவெறியால் பாதிக்கப்படுறாங்க. சீமான் அதற்கு மாற்றாக ஒரு சமத்துவ அரசியலை பேசாமல் இவர் ஒரு இனவெறி அரசியல் தான் இவர் முன்வைக்கிறார். சிவசேனா வந்து சொல்லுச்சு, மராட்டிய மண்ணில் இருக்கக்கூடியவர்கள் வந்து மராட்டிய மக்களுக்கு தான் இந்த மண் சொந்தம், மற்ற மொழி பேசுகிறவன் தமிழர்கள்லாம் வெளியேறணும் அப்படின்னு சிவசேனா அன்றைய காலகட்டத்தில் ஒரு கலவரம் செஞ்சாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் மொழி சார்ந்த ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கு அவர் திட்டமிடுறாரு. அவர் என்ன செய்கிறார், ஒரு பொதுக்கூட்ட மேடையில் நீ வந்து வெங்காயம்டா, நான் வெடிகுண்டு வச்சிருக்கேன், வா நான் வெடிகுண்டு வீசுறேன், நீ வெங்காயத்தை வீசு அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ அவர் மறைமுகமாக என்ன சொல்றாருன்னா, பெரியாரையும் பிரபாகரனையும் எதிரெதிர் துருவமாக அவர் நிறுத்துறாரு. பிரபாகரன் வந்து ஆயுத போராட்டத்தை நடத்தியவர், பெரியார் ஆயுத போராட்டத்தை நடத்தலை, அறிவாயுதம் ஏந்தியவர். ரெண்டு பேரையுமே எதிரெதிர் துருவமாக நிறுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ அவருடைய நோக்கம் என்னன்னா, நான் கேட்குறேன், பிரபாகரன் வழியில் நான் நடக்கிறேன்னு சொல்கிற சீமான் வந்து, நான் வெடிகுண்டு வீசுவேன்னு சொல்கிற தைரியமாக சொல்கிற சீமான் வந்து ஆயுத போராட்டத்தை முன்னெடுக்க தயாராக இருக்காரா? பிரபாகரன் வழியில் முன்னெடுக்க தயாராக இருக்காரா? தனித்தமிழ்நாடு கோரிக்கையை வைப்பதற்கு அவருக்கு தைரியம் இருக்கா? அதுக்கெல்லாம் அவருக்கு தைரியமே கிடையாது. அவர் என்ன செய்கிறார்னா, பெரியாரை எதிர்ப்பதற்கு பிரபாகரன் பின்னாடி போய் ஒளிந்து கொள்கிறார், பெரியாரை எதிர்ப்பதற்கு பாரதியார் பின்னாடி போய் ஒளிந்து கொண்டார். பாரதியார் வந்து எல்லாத்துக்குமே சமத்துவத்தை சொல்லக்கூடியவனே பாப்பான் தான் அப்படின்னு சொல்றாரு. இது பாரதியாரே ஒப்புக்கொள்ளலையே. பாரதியாரே வந்து இந்நாளில் இருக்கின்றான் பார்ப்பான், அவன் ஏது செய்தும் காசு பெற பார்ப்பான், இது சாதி அல்ல சதி என்று கண்டோம், இங்க உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சாதி அமைப்பே சதிதான் கண்டோம் அப்படின்லாம் அவர் பாடியிருக்காரு. அவரே சனாதனத்தை எதிர்த்து கவிதை எழுதியிருக்கிறாரு. அவர் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு பார்ப்பனர்கள்லாம் வந்து புனிதமானவர்கள் என்று சொல்ல அவர் முயற்சி செய்கிறாரு. அப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒவ்வொரு தலைவர்களை தாக்குவதற்கு பெரியாரை பற்றி பேசும்போது வஉசிக்கு முக்கியத்துவம் கொடுக்கலைங்கிறார். நீங்கள் எந்த தெருக்குள்ளே போனீங்கனாலும் வஉசி தெருன்னு ஒன்று இருக்கும், எந்த நகருக்குள்ளே நீங்கள் போனீங்கனாலும் இருக்கும். அப்போ இதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு சில முரண்களை உருவாக்கி சாதி ரீதியாக கூர்திட்டுகிற வேலையை அவர் செய்கிறார். தலைவர்கள் மோதல் தாக்குறது, அதுதான் அவருடைய திட்டம். ரைட். இதில் முக்கியமாக பார்க்கும்போது சார், இப்போது சீமான்ன்றது வெறும் தமிழ் அரசியல் சார்ந்து மட்டும் அவர் இயங்கிறது கிடையாது. தமிழ்நாடு நலன் சார்ந்து தமிழ்நாடு அரசியல் சார்ந்து விமர்சிக்கிறது பூர்வமாக அதுதான் மக்கள்கிட்ட எடுபடுது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குதும் போது, இப்போது பிரபாகரன் சார்ந்து ஈழம் சார்ந்தும் தொடர்ச்சியாக இந்த பக்கம் இப்படி கண்டன அறிக்கை வரதும் அவருக்கு எதிராக குரல்கள் எழும்புறதும் மக்கள் மத்தியில் பெருசாக எடுபடுமா? சீமானுடைய இந்த பொய் பிரச்சாரங்களை உடைப்பதற்கு இது மட்டும் போதுமானதாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சீமானை வந்து அம்பலப்படுத்துவதற்கு இன்றைக்கு அவரோடு பயணித்தவர்களுடைய அறிக்கைகள் போதுமானதாக இருக்கிறது. அவங்களே பல நேர்காணல்களில் வந்து அவரோடு பயணித்தவர்கள் பல பேர் வந்து வெளிப்படையாக இவர் என்ன திட்டத்தில் இயங்குகிறார் என்பதை நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியனில் இருந்து, ஒளிப்பதிவாளர் சந்தோஷில் இருந்து பல பேர் வந்து அதை வெளிப்படையாக வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சீமானோடு பயணித்தவர் தான் இயக்குனர் அமீர் அவர்கள். அவர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் இவரை போலவே வந்து அவர் கைது செய்யப்பட்டவர், ராமேஸ்வரம் கூட்டத்தில் பேசுனதுக்காக வேண்டி. அப்போ பல பேர் அவருடைய உண்மையான சுயரூபம் என்னங்கிறத அவங்க வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சீமானிடம் இருக்கக்கூடிய கொள்கை சார்ந்த தொண்டர்கள்லாம் கட்சியை விட்டு வெளியேறிட்டான், கொத்து கொத்தா அலையாக வந்து கட்சியை விட்டு ராஜினாமா பண்ணிட்டான். இப்போ ஒரு பிழைப்புவாத கூட்டம் மட்டும் கொஞ்சம் பேர் இருக்கிறான். அவனும் இந்த வண்டி ஓடாதுன்னு தெரிஞ்சால் ரொம்ப நாள் இருக்க மாட்டான். அதனால் அவருடைய என்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பித்தாரோ அன்றைக்கே சீமானுடைய கூடாரம் காலியாகிவிட்டது. அந்த ஆத்திரத்தில் அந்த கோபத்தில் தான் அவர் கத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் அவர் என்ன நினைக்கிறார்னா, இப்படி கத்துறது மூலமாகவாவது நாக்பூர் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு இந்த சத்தம் கேட்காதா, தமிழ்நாட்டினுடைய பாஜகவிற்கு வந்து இந்த சத்தம் கேட்காதா, ரஜினிகாந்த் வீட்டுக்கு போயிட்டு சங்கீனா சக தோழன் என்ற அர்த்தம் அவர் சொன்னதன் மூலமாக அவர் சரணடைந்துட்டார். பாஜகவிடம் இந்துத்துவாவிடம் வந்து சரணடைந்துட்டார். அவர் பேசுகிற தமிழ் தேசியம் என்பது இந்து தேசியமாக மாறிவிட்டது. எனவே அவர் என்ன செய்ய போகிறார்னா, எப்படி சரத்குமார் நள்ளிரவிலே கண்விழித்து யோசித்து பார்த்துவிட்டு இந்த கட்சியை நடத்த முடியாது என்று கமலாலயத்திலே கொண்டு போய் சமத்துவ மக்கள் கட்சியை சேர்த்து விட்டாரோ, அதுபோல நாம் தமிழர் கட்சி பாஜகவிலே இணைப்பு விழா நடப்பதற்கு வெகு தூரம் இல்லை. அண்ணாமலையினுடைய இடத்திற்கு தமிழக பாஜக தலைவராக மாறுவதற்கான ஒரு முயற்சி தான் சீமான் செய்து கொண்டிருக்கிறார். ஓகே. ஜெகதீச பாண்டி அவர்கள் சொல்லும்போது வந்துட்டு குருமூர்த்தி அவர்களையும் தினபலர் கோபால்ஜியும் அடிக்கடிக்கு சந்தித்து பேசுகிறாரு அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அந்த சந்திப்பில் என்ன நடந்திருக்கும், என்ன அஜெண்டாக்கள் பேசப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? அது ஒன்றும் ரகசியமான விஷயங்கள் ஒன்றும் கிடையாது. அவருடைய திட்டம் என்னன்னா, தமிழ்நாட்டில் திராவிடத்தை வீழ்த்தணும். திமுக தான் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறது. மதவாத அரசியல் செய்வதற்கு தமிழ்நாட்டிலே திமுக ஒரு தடைக்கல்லாக இருக்கிறது. அந்த தடைக்கல்லை உடைக்க வேண்டும். அதை உடைப்பதற்கு இவர் என்ன செய்யறாங்கன்னா, தமிழ் உணர்வு சார்ந்து மொழி சார்ந்து ஒரு அரசியல் செய்கிறாரு. குடியரசு அந்த மொழி சார்ந்த அரசியல் தானே திராவிட இயக்கம் கட்டப்பட்டது. அப்போ அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளை வைத்து
இந்த மொழி அரசியலை வைத்து நம்ம உடைத்து விடலாம், இந்த திராவிட கருத்தியலை உடைத்து விடலாம், பெரியார் கருத்தியலை உடைத்து விடலாம். உடைத்து விட்டால் பாஜகவிற்கு இங்கு பவனி வருவது எளிதான விஷயமாக மாறிவிடும் என்பதற்காக இவர் பாஜக பவனி வருவதற்கு பாதையை செப்பனிடக்கூடிய ஒரு சாலை பணியாளராக சீமான் வேலை செய்கிறார். ஓகே, நிறைய முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி.